வெயில்னு தெரிஞ்சு கூட சில பேர் இந்த ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்காங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் வந்து சில பேர் வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களே போயிருக்காங்க. விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்து 5 பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். முழுமையாக இன்னும் அறிக்கை வரவில்லை. அதை குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆகவே இது இவ்வளவு பெரிய 15 லட்சம் பேர் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இதை போறவங்க கொஞ்சம் வெயில்னு தெரிஞ்சு கூட சில பேர் இந்த ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்காங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் வந்து சில பேர் வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களே போயிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு தான். எல்லா விதமான ஏற்பாடும் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மா. சுப்பிரமணியம் அவர்கள். ஆகவே இந்த இழப்புக்கு ஈடு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்று தளபதி சொல்வார். அது தவறான ஒன்று. நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவர் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெச்சரிப்பே தந்திருக்கிறாங்க. குடையோட வாருங்க, தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மத்திய சர்க்கார் ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன கேட்டிருக்கிறோ அதெல்லாம் செய்திருக்கிறது என்று மா. சுப்பிரமணியன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்களே, அது மாதிரியா நடந்தது. அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது வந்து எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால வந்து செத்ததை வைத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளித்த போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த எப்படி செத்தாங்க, காஸ் ஆஃப் தி டெத்து இன்னும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.